நம்முடைய போர்ப்படை தளபதிகளாக கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான உறவுகளே, காவிரி தென்பண்டை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினான். ஆனால் இன்றைக்கு காவிரியில் தண்ணீர் வருகிறது, பாலாற்றில் தண்ணீர் வருகிறது, எல்லா ஆற்றிலுமே தண்ணீர் வருகிறது என்று நாம் நினைத்தால் அவை தண்ணீர் அல்ல, நம் நாட்டு விவசாயிகளின் கண்ணீர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான உறவுகளே, இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பொண்டாட்டி தாலி அடமானம் வச்சு, இது பொய்க்காக சொல்றது இல்லைங்க, கிராமங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அனைத்து விவசாயிகளும் பொண்டாட்டி தாலிய வரைக்கும் அடகு வச்சு விவசாயம் பண்ணி கொண்டு போய் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் கொடுத்தா முதல்ல அவன் கேட்கறது மூட்டைக்கு 40 ரூபா தர்றியா, இல்லைன்னா வண்டிக்கு பின்னாடி ஆந்திராகார நெல் நிக்குது, கர்நாடகார நெல் நிக்குது, கேரளா விவசாய நெல் நிக்குது. நீ 40 ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா எடுத்துக்குவான், இல்லைன்னா 60 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் ஆந்திராக்காரன், கேரளாக்காரன், கர்நாடகாக்காரன். ஒரு மூட்டைக்கு 40 ரூபா எதற்காக கொடுக்கணும்? நான் எங்க ஊர்ல கேட்டேன், அங்க வேலை பார்க்கிற அந்த லோடுமேன்ட்ட கேட்டேன், ஐயா 40 ரூபா வாங்குறீங்களா, என்னையா பண்றீங்க அப்படின்ட்டு. அங்க அவங்க முதல்ல சொல்றது, அரசு நடத்துகிற முதலமைச்சர் மேல்மட்டம் வரைக்கும் 10 ரூபா கொடுக்கிறோம், அமைச்சருக்கு 10 ரூபா, மீதம் இருக்கிற 10 ரூபாய அங்க இருக்கிற பிசி அந்த அதிகாரிகளுக்கு 10 ரூபா, மீதம் இருக்கிற 10 ரூபாய நாங்க லோடுமேனுக்கு பிரிச்சு எடுத்துக்கிறோம். இது என்னங்க அநியாயம்? கரையும் புத்துக்கட்ட பாம்பு குடி இருக்கிற மாதிரி ராப்பகலா உழைச்சு பாம்பு கடிச்சாலும் கேள்வி இல்லை. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோர் உயர்வான் அப்படின்னு நம்முடைய இலக்கியம் பாடுது. ஆனா நம்ம அப்படியே பரட்டி பார்த்தோம்னா வரப்புயர சரக்கு உயரும், சரக்கு உயர பாட்டில் உயரும், பாட்டில் உயர விலை உயரும், விலை உயர கர்நாடக குடும்பம் உயரும். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகளிடத்தில் நடக்கிற அநியாயமாக இருக்கிறது. அன்பான உறவுகளே, எல்லாரும் கடவுள் செய்யற வேலை செய்யறான், ஆனா நம்முடைய விவசாயிகள் மட்டும்தான் கடவுளாவே இருந்து இந்த விவசாய வேலை செஞ்சு நமக்கு உணவளிக்கிறான் என்பதை நாம் மறந்து விட்டோம். எல்லாமே நினைக்கலாம். நான் என்னுடைய மாணவன்ட்டு கேட்டேன், தம்பி அரிசி எங்க இருந்து வருதுன்னு. அவன் சொல்றான் மரத்துல இருந்து வருது. இன்னொரு மாணவன் சொல்றான், உண்மையிலே சொல்றான் கடையில இருந்து வருதுங்கிற. அரிசி எப்படிடா கடைக்கு வருது தெரியல. அந்த நிலைக்கு தான் கர்நாடகாவில இருந்து அரிசி வாங்குறாங்க. லட்சக்கணக்கான மூட்டைய நினைச்சு முளைக்க வச்சுட்டு நீங்க ஏன் கர்நாடகாவில் இருந்து ஆந்திராவில் இருந்து அரிசி வாங்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு வந்தது? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கு சந்தேகம் வருது, உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன் பல லட்சக்கணக்கான நாடகம் ஆடுறீங்க, நாடகம் நல்லா ஆடுறீங்க, இவ்வளவு நெல் மூட்டைகள் முளைச்சு கிடக்கு, நீங்க பேருந்து நிலையம் கட்டுறீங்க, பேருந்து நிலையம் கட்டுறீங்க தமிழ்நாடு முழுக்க. எதுக்காக? மக்களுக்காகவா? ஒற்றை காரணம் தாங்க, ஒற்றை காரணம் தான். அவங்க அப்பாவோட பெயரை வைக்கணுங்கிற ஒரே காரணம் தான், வேற மக்களுடைய பயன்பாட்டுக்கெல்லாம் கிடையாது. அவ்வளவு அநியாயம். அதுல ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கிற 10,000க்கு மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது. இந்த 10,000க்கு மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு ட்ரையர் மிஷின் வாங்கி கொடுத்தா முடிஞ்சு போச்சு, ஒரு கொட்டகை போட்டு அமைச்சு கொடுத்தா முடிஞ்சு போச்சு குடோனு. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சாராய கடைகளை திறந்து வைத்து தமிழர்களை குடிக்க அடிமையாக்கிவிட்டு கர்நாடகாவில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் பீகார்ல இருந்தும் மத்திய பிரதேசத்தில் இருந்தும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தும் விவசாயிகளை கொண்டு வந்து இன்றைக்கு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் கூட விவசாய வேலை நடக்கிறது என்றால் அது வடநாட்டுக்காரனால நடக்குது. 1.5 கோடி பேர் இங்க வந்திருக்கிறாங்க. அண்ணன் சொல்றாங்க 1.5 கோடி பேர். இந்த அநியாயங்களை நீங்கள் எப்படி சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வருது, சரியான காரணம் தானே இது? ஏன் நாங்கள் சந்தேகப்படுறோம்? நீங்க யாரு? தமிழர்களை குடிகாரலாக்கி விட்டு அயல் மாநிலத்தில் இருந்து இங்க வந்து வேலை கொடுத்து விவசாய வேலை வரைக்கும் நடக்கிறது என்றால் அதை நீங்கள் கொஞ்சம் கூட கிஞ்சிட்டு நீங்கள் கண் கொடுத்து காது கொடுத்து கேட்க மறுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் யார்? நீங்கள் தமிழர்களுக்கான முதலமைச்சரா, இல்ல கன்னடர்களுக்கான முதலமைச்சரா, இல்ல ஆந்திர தெலுங்கர்களுக்கான முதலமைச்சரா?
அன்பான உறவுகளே, நீங்கள் ஒன்றை நன்றாக சிந்தித்து இந்த விவசாயிகளுடைய இந்த நிலையை போக்க வேண்டும் என்றால் விவசாய குடும்பத்திலிருந்து அடிப்படை விவசாயம். ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பா 12 டாஸ்மாக் நிறுவனங்களை பினாமி பேரில் வைத்ததை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அடிப்படையிலேயே ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர். இன்றைக்கு அனைத்து விவசாயிகளுக்காகவும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு முன்னெடுத்து அவர்களுடைய ஆணைக்கிழங்கு முன்னெடுத்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். நடைபெற இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் வேட்பாளர்களை ஆதரித்து விவசாயிகளுக்கான உங்கள் வாழ்க்கை தரத்தை பாதுகாப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். எந்த காலம் மட்டும் இல்ல, எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி விவசாயிகளோடு துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர். திருவாரூர் சட்டமன்ற